உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. காவலர் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கின்றனர். கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, தற்போது போராட்டம் நடத்தியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். புதுச்சேரி மாநில காவல்துறைக்கு 400 காவலர்களுக்கு உடல் தகுதி தேர்வு நாளை நடத்தப்பட இருந்தது. இந்த நிலையில் காவலர் தேர்வை தற்காலிகமாக ரத்து செய்து ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டார். இதை கண்டித்து புதுச்சேரியில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம், இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அறிவித்திருந்தது. அதன்படி இந்த அமைப்பை சேர்ந்த 80க்கும் மேற்பட்டவர் இன்று காமராஜர் சிலை அருகே திரண்டிருந்தனர். பின்பு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவதற்காக நேரு வீதியில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது போலீசார் நேரு வீதி, மிஷின் வீதியில் ஊர்வலத்துக்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தினர். அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடைய பாதுகாப்பு வலயத்தை மீறி போலீசாரை தள்ளிவிட்டு ஆளுநர் மாளிகை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இதனால் போலீசார் அவர்களை தடுத்த போது இரு தரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. போலீசாரையும் தள்ளிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மாணவர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்தது. போலீசார் மீது எப்படி எங்களை நீங்க அடிக்கலாம் என்று கூறி மாணவர் அமைப்பினர் போலீசாரிடம் ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். பின்பு ஆளுநர் மாளிகை அருகே இருக்கும் மணக்குள விநாயகர் கோயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆளுநருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வந்தனர். அதாவது போலீசார் தடியடி, மாணவர்கள் மோதல். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவர்கள் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு மறியலில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றனர். அப்போதும் போலீசாருக்கும் மாணவர் அமைப்பினருக்கு கடும் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். அதாவது புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக காவலர் தேர்வு ரத்து செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் புதுச்சேரி நகர பகுதியில் தற்போது ஒரு போர்க்களம் போட்டுதான் காட்சியளித்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. காவலர் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்ததாக செய்தியாளர் தகவல்களை வழங்கியிருக்கிறார்.